இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விவசாயத்தில் 3 லட்சம் கோடியாக இருந்த கிராப் லோன், அதாவது 7% வட்டி, அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தால் விவசாயிக்கு கிராப் லோன் 4% தான். அது 3 லட்சம் கோடியாக இருந்ததை 5 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரியாக ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இயில் அதனுடைய டேர்ன் ஓவர் 300 லட்சமாக இருந்தது 500 லட்சமாக. இப்போ என்னன்னா, பல கம்பெனிகள், பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில் கொலேட்ரல் இல்லாமல், சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும். இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும். ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட்டு ஒன்று, இந்த பட்ஜெட் டிஃபிசிட் 4.4% ஆஃப் ஜிடிபிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால இது நான் இன்ஃப்ளேஷனரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்டு 2.5க்கு கீழே வந்து. ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மக்கள் கையில் பணம் அதிகமாக கொடுக்கணும்னு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் விலைவாசி உயர்வை, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு எப்போவுமே இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னன்னு சொன்னால், நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்னைக்கே எடுக்கிற மாதிரியா. இன்ஃப்ளேஷன் இட் இஸ் எ க்ரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினிஷன் உண்டு. காரணம் என்ன? வருமான வரி யாருக்கு? வருமானம் வர்றவருக்கு. ஆனால் விலைவாசி உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும். அவர் வருமானம் இல்லை, வருமான வரி கட்டலை, இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார். அதனால பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் இஸ் தி குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு, பணவீக்கமும் இல்லாமல், அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம வீர தமிழச்சி, நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர்.